இன்னைக்கு கிட்டத்தட்ட 9வது நாளா வந்து தூய்மை பணியாளர்கள் தங்களோட போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, திமுக கவர்மெண்ட் வந்து அதுக்கு செவிசாய்ச்சு எந்த ஒரு முடிவுமே சொல்லாம இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி குடுத்த வாக்குறுதியை நிறைவேத்தாம இருக்காங்க. இத பத்தி இன்னைக்கு சேகர் பாபு கிட்ட கேட்டதுக்கு, அப்படி ஒரு வாக்குறுதியை நாங்க குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அவங்க குடுத்திருக்கிற வாக்குறுதி என்ன அப்படின்னா, 285 ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி 2021 எலெக்ஷன்லேயே வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சேகர் பாபு கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து நாங்கள் அப்படிலாம் அறிவிப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஓய்வூதியத்தை அதிகப்படுத்தியும் ப்ளஸ் வந்து பணி நிரந்தரம் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கூட பண்ணி கொடுக்க முடியாத திமுக ஆட்சி எதுக்காக அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா தூய்மை அப்படிங்கிறது எல்லா நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது தெரியும். அப்பேற்பட்ட நபர்களே வந்து வீதியில் இறங்கி போராட விட்டுருக்கு திமுக. அவங்க வீதிகளை தான் பார்த்தோம்னா குப்பை அள்ளுறது, அவங்க வேலையை வந்து வீதிகள் தான். ஆனால் இப்போ அதே வீதியில் வந்து படுத்து தூங்கிட்டு சாப்பிட வழி இல்லாமல் அந்த கொசுக்கடியில் படுத்துட்டு வந்து இப்போ வந்து அதுக்குண்டான போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட வந்து இந்த திமுக கவர்மெண்ட் இதுக்கு செவிசாய்ச்சு ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா